இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்படின்னா இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு என்ன இடைப்படுகிறார்? கர்த்தர் நமக்கு சூரியனும் கேடகமாக இருந்து அவர் கிருபையும் மகிமையும் நமக்கு கொடுத்து உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையும் வழங்குவேன் என்ற வாக்கை இன்றைக்கி நமக்கும் அளிக்கிறார். ஏன்னா சேனைகளின் கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னே தாவீது சங்கீதம் 84:12 சொல்லுகிறதையும் பார்க்குறோம். தேவன் நமக்கு சூரியனும் கேடகமாக இருக்காருன்னா நமக்கு உறைவிடம், மறைவிடம், அடைக்கலம் அவர் தான். அவருடைய கிருபை மகிமையை நமக்கு அருளுவார். எப்போன்னா நாம் உத்தமமாய் நடக்கும்போது. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்க. அப்போ கர்த்தருக்கு நீங்கள் பயந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி காப்பார். ஏன்னா சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் தேவனை தேடும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கி இடைப்படுகிறார். ஒரு நாளும் தேவனை தேடுறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. கர்த்தரை தேடுங்க, அப்போ தான் நீங்கள் பிழைக்க முடியும். ஏன்னா நீதிமான்களுக்கு என்று தேவன் மெய் ஞானத்தை வச்சுருக்கார். ஆனால் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருப்பேன்னே நீதிமொழிகள் 2:7 பார்க்குறோம். அப்போ நமக்கு கேடகம் உறைவிடம் மறைவிடமாக இருக்கணும்னா உத்தமமாக நம்ம நடக்கும்போது தேவன் நமக்கு கேடகமாக இருப்பார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்னையாவும் கூட கொடுக்கப்படும்னு மத்தேயு 6:33 பார்க்குறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்ன? பரலோகத்திலே அவர் ராஜ்யம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ அதே போல் இந்த பூமியிலும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதை தேடுங்க. அதற்காக நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது, அந்த நீதியை தேடும்போது தேவன் உங்களுக்கு உலக காரியங்களையும் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பூரணமாய் தருவார். தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாக்குவார்னு பிலிப்பியர் 4:19 பார்க்குறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் உத்தமமாக நடக்கும்போது கர்த்தர் அதை செய்வார். அதே போல் உத்தமமாக நடக்கிறோம், பத்திரமாக நடக்கிறான்னே நீதிமொழிகள் 10:9 பார்க்குறோம். ஆனால் கோணலான வழிகளை நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். அவன் கோணலான வழியில் நடந்தான்னா அதுக்குரிய காரியத்தை தான் அவன் அடைவான். நீங்கள் உத்தமமாக பத்திரமாக நடங்க. அப்போ உங்கள் வழியை தேவன் பாதுகாத்து கொள்வார். உங்கள் வழியில் உங்களுக்கு கேடகமும் சூரியனும் கேடகமாக இருந்து உங்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்வார். யோவான் 8:12 பார்க்குறோம், இயேசு ஜனங்களை நோக்கி சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நடப்பீர்கள், ஆனால் தேவன் உங்கள் ஜீவ ஒளியில் நடத்துவார். இருளில் உங்களை நடக்க விட மாட்டார். இருள் என்பது என்ன? பாவம், அக்கிரமம், அசுத்தம் இல்லையா? இந்த மாதிரி இச்சையான காரியங்கள், இந்த மாதிரியான பாவ இருளில் உங்களை நடக்க விட மாட்டார். அவர் சத்திய வசனம் தான் உங்களுக்கு ஜீவ ஒளியாக இருக்கும். அதனால் அவரே உங்களுக்கு ஒளியாக இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவர் வார்த்தையை கை கொண்டு நடங்க. அதே போல் சங்கீதம் 3:3 பார்க்குறோம், கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமா இருக்கிறேன்னு தாவீது சொல்கிறார். அப்போ கர்த்தர் தான் நம் தலையை உயர்த்த வேண்டும் இல்லையா? உங்கள் எல்லைகளில், நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலங்களிலே, வசிக்கிற எல்லைகளில் கூட தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷர்களால் ஏற்படுகிற கிரியைகள்னாலே வெட்கத்தையும் அவமானத்தையும் உண்டாக்குற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும்போது, அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கும்போது அவரே உங்கள் தலையை உயர்த்துவார். அவருடைய மகிமை உங்களில் காணப்படும். வெளிப்படுத்தல் 21:23 பார்க்குறோம், அந்த நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டியதில்லை, தேவனுடைய மகிமையே அது பிரகாசிக்க பண்ணும், ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சம். யாருக்கு இதை சொல்கிறாரு? கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கும் எருசலேத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவன் இதை சொல்கிறார். இன்றைக்கி ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் தேவன் தான் நம் நகரத்துக்கு வெளிச்சம். அவரே சூரியனும் சந்திரமாக இருந்து நம்மளை பாதுகாப்பார். அந்த அவருடைய மகிமையே ஆட்டுக்குட்டியானவர் தான் நமக்கு விளக்காக வெளிச்சமாக இருக்கிறார் இல்லையா? 4 ஜீவன்கள், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக 4 ஜீவன்கள் இருக்குது. அவரை சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருக்காங்க. அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று 24 மணி நேரமும் தூதர் சேனை கூட்டம் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கு. அப்போ அவருடைய வெளிச்சத்திலே தேவன் உங்களை வைப்பார்.
ஆதியாகமம் 15:1 ஆபிரகாமுக்கு சொல்கிறார் கர்த்தர், ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருப்பேன்னு சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த உடன்படிக்கையை தான் ஆபிரகாமின் சந்ததியாகிய ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசிர்வதித்தார். அவர்களுக்கு மகா பெரிய பலனும் கேடகமாகவும் தேவன் ஒவ்வொரு எல்லையிலிருந்தும் பாதுகாத்தார் இல்லையா. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குரைத்த அந்த கானானை அவர்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்க மட்டும் அவர்களை கைவிடாது காத்து வழிநடத்தினார். அதனால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாறாமல், சந்திரன் தன் வெளிச்சத்தினால பிரகாசிக்காமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். அப்போ இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த சூரியன் சந்திரன்லாம் கூட ஒரு நாள் அழிந்து போகும் இல்லை. இந்த வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும். கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. ஏன்னா வானம் கூட ஒரு சுருள் போல் அது என்னாகும், சுருண்டு போயிடும். நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து போகும். அப்புறம் இந்த சந்திரனானது ரத்தமாக மாறணும்னா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அதனால் அதெல்லாம் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்காமல் போனாலும் கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமையுள்ளவராக இருப்பார். அதனால் உன்னுடைய சூரியன் இனி அஸ்தமிக்காது, உன்னுடைய சந்திரன் உனக்கு மறைந்திருக்காது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து உன் துக்க நாட்களை எல்லாம் சீக்கிரமாய் முடிந்து போக பண்ணுவார். இன்றைக்கி துக்கத்தோடு கண்ணீரோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு வாஞ்சையாக காத்திருக்கிற உங்களுக்கு சொல்கிறார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் நாமத்துக்கு பயந்து இருந்தீங்கன்னா நீதியின் சூரியன் உங்களுக்கு உதிக்கும். அவருடைய செட்டையின் மறைவிலே உங்களுக்கு ஆரோக்கியமும் சுகமும் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் இருப்பீர்கள் என்று மல்கியா 4:2 பார்க்குறோம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இருளில் நடக்கிறவனோ அவற்றின் ஒன்றிலே விழுந்து போவான்னு வேதவசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 28:18. அதே போல் கர்த்தர் எனக்கு வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், அதனால் நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரே என் ஜீவனின் பலனானவர்னு சங்கீதம் 27:1 சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் உங்களுக்கு வெளிச்சம், அவரே உங்களுக்கு ரட்சிப்பு. அதனால் உங்கள் ஜீவனுக்கு பலனும் அவர் தான் என்பதை விசுவாசிங்க. ஒன்றுக்கும் நீங்கள் குறைவுபடாதபடிக்கு கர்த்தரை தேடும்போது கர்த்தர் உங்களுக்கு சகல விதமான நன்மையினால் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவார். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் இல்லையா. அப்போ அதுதான் சங்கீதம் 15:2 பார்க்குறோம். நீங்கள் உத்தமமாக நடங்க, நீதியாக நடந்து கொள்ளுங்க, சத்தியத்தை பேசுங்க, சத்திய வசனத்தை பேசுகிறவர்களாக இருங்க. தேவன் அப்போ உங்களுக்கு மகிமையும் சூரியனும் கேடகமாக இருப்பார். அதே போல் அவர் கிருபையும் மகிமையும் உங்களுக்கு அருள்வார். அவருடைய பரிபூரத்தினால தான் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோன்னு யோவான் 1:16 பார்க்குறோம். ஏன்னா தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார் இல்லையா. அவர் ஜீவனுக்கு ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாக தம்மை ஒப்பு கொடுத்ததுனால தேவன் நமக்கு பாராட்டுகிற அன்பை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் இல்லையா. அவர் அன்புக்கு இணையே இல்லை, அது தெய்வீக அன்பு. சங்கீதம் 119, 114 என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்கள் பாதைக்கு அதுதான் வெளிச்சம். உங்களை நடக்க வேண்டிய வழியில் தேவன் நடத்துவார். அதனால் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருங்க என்று 2 கொரிந்தியர் 4:17 பார்க்குறோம். அந்த காணப்படாதவைகள் எது? நித்திய ராஜ்யம். அந்த நித்திய ராஜ்யத்தில் என்றென்று நம் தேவனோடு கூட இளைப்பாற போகிறோம், அவரோடு கூட மகிழ்ந்து களி கூற போகிறோம். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் தான் நித்திய பேரின்பம் உண்டு இல்லையா. அதனால் உங்களுக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் உங்களுடைய இந்த லேசான உபத்திரம் என்றே வேதவசனம் சொல்லுது. நீங்கள் அதிகமாக நித்திய கன மகிமை உங்களுக்கு உண்டாயிருக்கிறது இன்னும் வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் பூமியின் கேடகங்கள்லாம் என்னென்னா தேவனுடையவைகள். அவரே மகா உன்னதமானவர்னு சங்கீதம் 47:9 பார்க்குறோம். அப்போது பூமியிலே தேவன் கேடகமாக நமக்கு சிலவற்றை வைத்திருக்கிறார். அப்போ அதுவும் இயற்கையாகவே நமக்கு பாதுகாப்பை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் தேவனுடையவைகள் எல்லாம் மகா உன்னதமானவருடையதாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு தீங்கும் உங்களை அணுகாதபடிக்கும் தேவனே உங்களுக்கு நித்திய வெளிச்சமும் அவரே உங்களுக்கு கேடகமும் கிருபையும் மகிமையும் அருளி உத்தமமாய் நீங்கள் நடக்கும்போது தேவன் உங்களுக்கு நன்மையை தந்து இன்னுமாய் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தரை தேடுங்க, அவரை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு பலத்த துருகமும் கேடகமும் அடைக்கலமாக இருந்து உங்களை பாதுகாப்பார். ஆமென்.